ഭക്തരായുള്ളവരേവരാണെങ്കിലും എന്നോടു ചേർന്നു ലയിച്ചുകൊള്ളും. ഇച്ചൊന്നതാണെന്റെ തത്വം, അതുകൊണ്ട് ശങ്ക വെടിഞ്ഞു വസിച്ചാലും നീ. நாமஜபம் அத்தனை பேரையும் இந்த கலியிலிருந்து காப்பாத்தும். நாம சங்கீர்த்தனம் செஞ்சு செஞ்சு மனுஷாலோட பாபங்கள் எல்லாம் இல்லாமாயிட்டு பகவான்ல லயிப்பா அப்படின்னாக்கும் பாலசாஸ்தா இங்க சொல்றது. அத்தனை பேரும் என்னில லயிச்சுடுவா அப்படின்னா அந்த பாலசாஸ்தா நாராயணனான பரம்பொருளாக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ நாமஜபம் செஞ்சு செஞ்சு அத்தனை பேரும் என்னில லயிச்சிடுவா, இதாக்கும் என்னோட தத்துவம். அதனால சந்தேகம் கொஞ்சம் கூட இல்லாம எங்கிட்ட நம்பிக்கைய வச்சுண்டு மனச பகவானில அர்ப்பிக்கணும் விஜயா அப்படின்னாக்கும் பாலசாஸ்தா விஜயன் கிட்ட சொல்றது. ഈ വാക്യ നിർസരി കൊണ്ടു വിശേഷിച്ചും ശുദ്ധി ഭവിച്ച വിജയദ്വിജൻ ബാഷ്പത്താൽ അഞ്ജലി മൊട്ടു നനച്ചുകൊണ്ടയ്യപ്പ സ്വാമിയോടൊന്നുണർത്തി. ഭാരതായോധനാരംഭകാലത്തിൽ ആ കൃഷ്ണനോട് അർജുനൻ എന്ന പോലെ பக்தனோடு தாசனாக்கும் நான், பக்தனோடு எல்லாவித கவலைகளையும் நான் இல்லாம பண்ணிடுவேன் அப்படின்னு பகவான் சொன்னதை கேட்டுட்டு மனசு சுத்தமான அந்த விஜயன் அப்படிங்கிற பிராமண சிரஷ்டன் ஆனந்த பாஷ்பத்தால கைகளை கூப்பிண்டு பாலசாஸ்தா கிட்ட ஒரு விஷயம் கேட்கிறார். குருட்சேத்திர யுத்தத்தோடு ஆரம்ப காலத்துல அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட பலவிதமான கேள்விகள் கேட்ட மாதிரி இங்க விஜயன் பகவான் பாலசாஸ்தா கிட்ட கேள்விகள் கேட்கிறார். தன்னோட ஆக்ரகம் அப்படி இல்லைன்னா ஆசை என்னவாக்கும் அப்படிங்கிறதையாக்கும் இங்க விஜயன் பகவான் கிட்ட சொல்றார். அது எப்படியாக்கும் சொன்னார் அப்படின்னா, குருட்சேத்திர யுத்தத்துக்கு முன்னால அர்ஜுனன் தன்னோட மனசுல பலவிதமான சங்கடங்கள் இருந்தது. அந்த சங்கடங்கள் இருந்தோன யுத்தம் பண்ண மாட்டேன், உற்றவர்களையும் உறவினர்களையும் நான் துரோகிக்க மாட்டேன், அவாகிட்ட சண்டை போட்டுண்டு அவளோடு அந்த ராஜ்யத்தை எனக்கு கிடைச்சிட்டு எனக்கு என்ன வாக்கும் ஒரு பெனிஃபிட், சங்கடத்துக்கு பதிலா அங்க சந்தோஷம் உண்டாகாது. இதெல்லாமாக்கும் அர்ஜுனன் சொன்னது. அதுக்கெல்லாமாக்கும் பகவான் பகவத்கீதை அப்படிங்கிற அந்த தத்துவோபதேசம் அங்க நடத்தினார். அங்க அர்ஜுனன் பகவான் கிட்ட சொல்றார், பகவானோடு அந்த திவ்ய ரூபத்தை எனக்கு காட்டித்தரணமே பகவானே, பகவானோட விஸ்வரூபத்தை எனக்கு காட்டித்தரணமே பகவானே அப்படின்னு கேட்ட மாதிரி இங்க விஜயன் பகவான் பாலசாஸ்தா கிட்ட சொல்றார், பகவானோட விஸ்வரூபம் எனக்கு பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு அப்படின்னு. സർവകാലത്തും സകലമാം ദേശത്തും സന്തതം തിങ്ങി വിളങ്ങും നാഥ. സർവകാലത്തിലെയും സകലமான தேசத்திலேயும் തിളങ്ങി വിളങ്ങി നിൽக்கிற ഭഗവാനെ, ദിവ്യമായമാം നിൻ വിശ്വരൂപത്തിനെ കാണണമെന്നൊരു മോഹമിപ്പോൾ ഉള്ളിലെനിക്കു വളരുന്നുണ്ടായതിനർഹനാണീ മൂടനെന്നുണ്ടെങ്കിൽ കാണിക്ക വേണമേ ഭക്തരാം ജാതിക്കു സായുജ്യ പീയൂഷമേകും தேவா. பகவானோடு அந்த விஸ்வரூபத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு இருக்கு மனசுல. நான் புத்தி இல்லாம ஏதாவது சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அறிவில்லாத காரணத்தினால சொல்லிட்டேன் அப்படின்னா என்ன மன்னிக்கணும். இனி எனக்கு பகவானோட விஸ்வரூபம் பார்க்கறதுக்கான தகுதி இருக்குன்னா எனக்கு விஸ்வரூபம் காட்டித்திரணமே பகவானே. താണു വണങ്ങുന്നേ നിന്റെ പാദങ്ങളിൽ സർവതനൂജാനമോ നമസ്തേ. ഭഗവാനെ നാരായണ பரம்பொருளான பகவானே, உன்னோட பாதங்களில விழுந்துதானா நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு விஜயன் பாலசாஸ்தா கிட்ட சொல்றார். ദേവൻ മറുപടിയോതി വിജയാനി ഭക്തരിൽ വെച്ചു മഹത്വമുള്ളോൻ. பகவான் விஜயன் கிட்ட ரிப்ளை சொல்றார், பக்தர்களில உத்தமனாக்கும் விஜயானி அப்படின்னு.
ഭക്തർ തന്നാഗ്രഹം പൂരിപ്പിക്കാനത്രേ ഞാനും ഒരു മൂർത്തിയായിരിപ്പൂ. മുമ്മൂർത്തി അവതാരത്തില് ഞാൻ നാരായണനാക്കും. அந்த நாராயணனாயிருக்கிற நான் பக்தர்களோடு எல்லா விதமான ஆசைகளையும் நடத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றார் பகவான். എന്റെ നാനാവിധ വൈചത്ര്യ രൂപങ്ങൾ നിന്റെ സാധാരണ നേത്രം കൊണ്ട് കാണുവാൻ പറ്റില്ലതുകൊണ്ടു സാധു ഞാൻ ദിവ്യമാം ദൃഷ്ടി തൽക്കാലം തരാം. സാധാരണ മനുഷ്യനാണ്, உன்னோடு கண்ணால என்னோட விஸ்வரூபம் காண முடியாது விஜயா. அதனால என்னோட விஸ்வரூபம் பார்க்கறதுக்காக உனக்கு நான் சிரேஷ்டமான திவ்ய கண்ணுகளை இப்ப நான் தரேன். അത്ഭുതമായുള്ള ദൃശ്യ സമൂഹത്തെ കാണുക നീ എൻ കളേബരത്തിൽ. இந்த விஸ்வரூபத்தை நீ என்னோட இந்த உடம்புல பாரு அப்படின்னு பகவான் சொல்றார். എന്നു വധിച്ചു ഭഗവാൻ മഹേശ്വരൻ വിശ്വകായൻ തന്റെ രൂപം കാട്ടി. அப்படி சொல்லிட்டு பகவான் பாலசாஸ்தா தன்னோடு அந்த விஸ்வரூபத்தை விஜயனுக்கு காட்டி கொடுக்கிறார். ദിവ്യ ചക്ഷുസാൽ അറിയേണ്ടോരാ രൂപം ചൊല്ലുന്നതെങ്ങിനെ പാണ്ഡ്യരാജൻ. കണ്ടവർക്കും കഥിച്ചിടുവാൻ സാധ്യമല്ലെങ്കിലും ഓതാനൽപ്പമായി ഞാൻ. பார்க்கிறவாளுக்கும் கேட்கிறவாளுக்கும் ஒன்றும் பகவானோடு அந்த ரூபத்தை வர்ணிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. எப்படியாக்கும் நான் இதை வர்ணிப்பேன் பகவானே நாராயணா அப்படின்னு இங்க விஜயன் நினைச்சு பார்க்கிறார். കോടിയാദിത്യന്മാരൊന്നിച്ചു കൂടിയ കോടാനുകോടിയ മണ്ഡലങ്ങൾ ഒന്നിച്ചുദിക്കയോ എന്നു തോന്നും വിധം ദിവ്യ ശിരസ്സുകൾ കണ്ടുവല്ലോ. ഒരു സൂര്യനെ പാർക്കർത്ത എത്ര വെളിച്ചമാക്കും നമുക്ക് ഇருக்கு. അതേ മാതിരി കോടിക്കണക്കിലെ സൂര്യൻ ഉദിച്ചു വந்தானாக்கா, ഒട്ടുക്ക ഉദിച്ചു വந்தானாக்கா, கோடானு கோடியான அந்த சூரிய கிரணங்கள் ஒன்னிச்சு வந்தானாக்கா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பகவானோடு அந்த திவ்ய சிரசுகளை அங்க விஜயன் பார்த்தார் அப்படின்னாக்க இங்க பார்க்க முடியறது. സൗന്ദര്യ സാരങ്ങളാകും മുഖങ്ങളും അത്യന്ത ഭീകര വക്ത്രങ്ങളും. அழகாயிருக்கிற பகவானோடு கோடிக்கணக்குக்கு இருக்கிற முகங்களும் அழகாயிருக்கிற முகங்களும் அழகாயிருக்கிற வதனங்களும் வக்ரங்களும் தீப்பொறியாயிட்டு இருக்கிற அந்த பகவானோடு அந்த கண்ணுகளும் எல்லாம் விஜயன் அங்க பார்க்கிறார். തീപ്പൊരിയേറെ തെറിച്ചു കൊണ്ടുള്ളതാം അക്ഷി സമൂഹവും ചുറ്റും കണ്ടു. പഞ്ചമി ചന്ദ്രനെ വെല്ലുന്ന ദംഷ്ട്രങ്ങളാകണ്ഡം തൂങ്ങുന്ന നാവുകളും. பஞ்சமி சந்திரனை தோக்கடிக்கிற மாதிரி பகவானோடு அந்த தம்ஷ்டங்களும் தொங்கி நிற்கிற நாக்குகளும் കാലന്റെ ദണ്ഡു മുറിഞ്ഞതു പോലുള്ള വക്രങ്ങളാകും പുരികങ്ങളോ. കാലദേവനോട് கையிலிருக்கிற தண்டு முறிஞ்சா மாதிரி அந்த பகவானோடு புரிகக்கொடியை அங்க விஜயன் பார்த்தார். കണ്ടു കണ്ടാനന്ദ ഭക്തി ഭയത്തോടെ പിന്നെയും സൂക്ഷിച്ചു നോക്കിയപ്പോൾ. பார்த்து பார்த்து ஆனந்த பரவசத்தால ஆனந்த பக்தியால விஜயன் மறுபடியும் பகவானை உத்து பார்த்தோன்னு ദിവ്യങ്ങളായുള്ള കാഴ്ചകൾ കണ്ടതാനന്ദനു പോലും പറഞ്ഞുകൂടാ. 1000 നാക്കിருக்கிற அனந்தனுக்கு கூடியும் பகவானோடு அந்த விஸ்வரூபத்தை വർണ്ണിക്ക முடியாது. ഭാവിയും ഭൂതവും വർത്തമാനങ്ങളും രൂപത്തെ കൈകൊണ്ടു മേടി. പിന്നെ ഭാവി பூதம் வர்த்தமானம் எல்லாம் பகவான் தான் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. இதுக்கு முன்னால நடந்ததும் இப்ப நடக்கிறதும் இனி நடக்க இருக்கிறதும் அத்தனையும் பகவான். 3 ലോകങ്ങളും വ്യാപിച്ചതിക്രമിച്ചപ്പുറത്തേക്കു കവിഞ്ഞു കണ്ടു. 3 ലോകങ്ങളും பகவான் நாராயணன் சர்வவியாபியான பகவான் இந்த 3 உலகத்திலையும் வியாபிச்சுருக்கார், அதுக்கு மேலேயும் வியாபிச்சுருக்கார். സംഖ്യയില്ലാത്തോളം കാലം കരങ്ങളും ഓരോരോ വ്യാപാരം ചെയ്തുകൊണ്ടും எண்ணிக்கையில்லாத அளவுக்கு கையும் காலும் இருக்கு பகவானுக்கு. இந்த நட்சத்திர கூட்டங்களை எப்படி எண்ண முடியாதோ, மணல் தெரிகளை எப்படி எண்ண முடியாதோ,
அதே மாதிரி பகவானோடு அந்த கையும் காலும் ஒன்றும் எண்ணி பார்க்கவே முடியாது. அப்படி இருக்கிற விஸ்வரூப தர்சனத்துல இருக்கிற அந்த பகவானோடு எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு கையும் காலும் எல்லாம் ஒவ்வொரு வேலைகளை பண்ணிட்டு இருக்கு. ദുഷ്ടരെ വെട്ടിച്ചവിട്ടിയും ശിഷ്ടരെ സംരക്ഷണാനുഗ്രഹങ്ങൾ ചെയ്തും கெட்டவாளை பகவான் கண்ட்ரோல் பண்றார், அதே மாதிரி நல்லவாளை காப்பாத்துறார். കണ്ടിതു പിന്നെയും ദേവശരീരത്തിൽ അത്ഭുതമായുള്ള ലോകങ്ങളെ. விஜயன் பகவானோடு அந்த விஸ்வரூப தர்சனத்துல பலவிதமான அற்புத உலகங்களையும் பார்க்கிறார். പാദങ്ങളാകുമതലം വിതലമാം ജാനുക്കൾ പിന്നെ തലാതലമാ നല്ല കടിത്തടം ഭൂതലമാകുന്ന ദേവദേവൻ തന്നുദരം കണ്ടു. பகவானோடு பாதங்களாயிருக்கிற அதலம், அதே மாதிரி பகவானோடு ஜானுக்களாயிருக்கிற விதலம், அதே மாதிரி பகவானோடு அந்த கடிதடம் தலாதலமாயிருக்கு, பூதலமாயிருக்கிற தேவதேவனோடு அந்த உதரத்தையும் அங்க விஜயன் பார்க்கிறார். ദേവഹൃദയമാകും ഭൂവർലോകവും സ്വർഗമാകുന്ന ബദനം താനും. பகவானோடு அந்த ஹிருதயமாயிருக்கிற புவர்லோகവും സ്വർഗമായിരിக்கிற அந்த വദനവും സൂര്യനും ചന്ദ്രനും അഗ്നിയുമാകുന്ന മൂന്നു നേത്രങ്ങളാം അത്ഭുതവും. சூரியச்சந்திரன்மாராயிருக்கிற அக்னியாயிருக்கிற அந்த மூணு கண்ணுகளும் பகவானுக்கு இருக்கிறத அங்க விஜயன் பார்க்கிறார். ஒரு கண்ணு சூரியனும் ஒரு கண்ணு சந்திரனும், நடுவுல அந்த அக்னியா இருக்கிற அந்த கண்ணும், அப்படி மூணு கண்ணு இருக்கிற அந்த பகவான விஜயன் அங்க பார்க்கிறார். കേശമാകാശദേശവും ചൂടിയ പുഷ്പങ്ങളായുള്ള താരങ്ങളും. பகவானோட தலைமுடி ஆகாசதேசமாயிருக்கு, அதே மாதிரி அந்த தலைமுடியில வச்சுருக்கிற பூக்களாக அந்த நட்சத்திரங்கள் இருக்கு அப்படிங்கறத இங்க வர்ணனை பண்ணப்படுறது. രോമങ്ങളാകുന്ന വൃക്ഷ സമൂഹവും രോമകൂപങ്ങളാകും കൂളവും. பகவானோடு உடம்பில் இருக்கிற ரோமங்கள் எல்லாம், முடிகள் எல்லாம் மரக்கூட்டங்களாயிருக்கு, அதே மாதிரி அந்த ரோம கூபங்கள் பூமியில இருக்கிற குளங்களாயிருக்கு. கண்டு விரக்கும் விஜயன் விசித்திரமா மாயாவிஹாரங்கள் காண்கையாயே. இதெல்லாம் பார்த்துட்டு விஜயனுக்கு அப்படியே பயந்து உடம்பெல்லாம் நடுங்கி போறது. ധർമ്മങ്ങൾ ഹസ്തങ്ങളായിട്ടും ആയുധജാലങ്ങളെല്ലാം അധർമ്മമായും. ധർമ്മങ്ങൾ அப்படிங்கிறது பகவானோடு கைகளாயிட்டும் ஆயுதங்கள் எல்லாம் அதர்மங்களாயிட்டும் அங்க விஜயன் பார்க்கிறார் அப்படிங்கிறது யாக்கும் இங்க எடுத்து சொல்லப்படுறது. ശ്വാസനിശ്വാസങ്ങൾ പ്രാണങ്ങളായിട്ടും கோபத்தை அக்னியாயிட்டும் கண்டு. மூச்சு காத்து, மூச்சு இழுக்கிறது மூச்சு விடுறது, அப்படி அந்த சுவாச நிஸ்வாசங்களை பிராணங்களாயிட்டும் கோபத்தை அக்னியாயிட்டும் விஜயன் அங்க பார்க்கிறார். அல்பால்பம் வேபது பூண்டு விஜயனும் பின்னையும் அங்கினே பார்க்கும் நேரம். இப்படி பகவானோடு அந்த விஸ்வரூப தர்சனத்தை கண்ணை கொட்டாக்கி பார்த்துட்டு நிற்கிறார் விஜயன். சத்யாசத்தியங்களாம் ஸ்ரோத்ரத்வயம் கண்டு தோஷங்களாம் பூக்களையும். அதே மாதிரி சத்தியம் அசத்தியம் அப்படிங்கிற அந்த பகவானோட காதுகளை விஜயன் அங்க பார்க்கிறார். அதே மாதிரி தோஷம் இல்லாத தன்மைகளையும் அங்க பார்க்கிறார். தோஷங்களும் அதே மாதிரி தோஷங்கள் இல்லாததுமான பகவானோடு புரிக குடிகளை அங்க பார்க்கிறார் விஜயன். வாக்குகள் எல்லாம் ஸ்ருதிகளாயிட்டு மந்திரங்களாயிட்டு சர்வவும் வேதங்களாயிட்டு இருக்கிறத அங்க விஜயன் பார்க்கிறார்.
ശ്വാസനിശ്വാസങ്ങൾ പ്രാണങ്ങളായിട്ടും കോപത്തെ അഗ്നിയായിട്ടും കണ്ടു. അല്പാൽപം വേപതു പൂണ്ടു വിജയനും പിന്നെയും അങ്ങിനെ പാർക്കുന്നേരം. സത്യാസത്യങ്ങളാം ശ്രോത്രദ്വയം കണ്ടു ദോഷാദോഷങ്ങളാം പൂക്കളെയും. വാക്കുകളെല്ലാം ശ്രുതികളായി മന്ത്രങ്ങൾ സർവവും വേദങ്ങളായി കണ്ടു. பிரம்மா வேதங்களை சொல்லின்னு இருக்கிறதும், மகாவிஷ்ணு இந்த உலகத்தையே காப்பாத்தின்னு இருக்கிறதும், സംഹാരകാരിயான പരമശിവൻ രുദ്രതാണ്ഡവം ആടുறதும், பார்வதி தேவி, லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி தேவி அத்தனை பேரும் அவாவாளோடு கணவர்களோட இருக்கிறதையும் ரொம்ப அதிசயமாக விஜயன் பார்த்தார். தேவ சமூகங்களும் தேவி சமூகங்களும் யட்சரும் ராட்சச கந்தர்வர்களையும் விஜயன் பார்த்தார். சித்தரும் சாரண அப்சர வர்க்கங்களும் தும்புரு முனி, நாரத முனி இப்படி இருக்கிற சிரேஷ்டர்களான முனிகளையும் சப்தர்ஷி சிரேஷ்டர்களையும் அஷ்டகஜங்களும் அஷ்டநாகங்களையும் விஜயன் பார்த்தார். ஸ்ரீ கணநாயக பகவானான விக்னேஸ்வரனையும் ஷண்முக பகவானையும் பைரவ வீர கடுவரர்களையும் அங்க விஜயன் பார்த்தார். மேரு கைலாசங்கள் தொடங்கின பெரிய பெரிய மலைகளையும் லோகத்தில் இருக்கிற சர்வ விஷயங்களையும் விஜயன் அங்க பார்த்தார். பூதேச விக்கிரகத்தில பிரகாசிச்சு பார்த்த அந்த பகவானோடு திருரூபத்தை விஜயன் கண்குளிர பார்த்தார். ஸ்ரீ விஷ்ணு தேவனோடு 10 அவதாரங்களையும் விஜயன் அங்க பார்க்கிறார் அப்படிங்கிறதையாக்கும் இங்க சொல்லப்படுறது. ബ്രഹ്മാവു വേദങ്ങളോതിയിരിപ്പതും വിഷ്ണു സംരക്ഷിച്ചു നിൽക്കുന്നതും സംഹാരകാരിയാം രുദ്രൻ തിമർപ്പതും ശങ്കരി ലക്ഷ്മി സരസ്വതിമാർ കാന്തർക്കനുകൂലമായിരിപ്പതും ഏറിയ വിസ്മയത്തോടെ കണ്ടു. ദേവസമൂഹവും ദേവി വർഗങ്ങളും യക്ഷരും രാക്ഷസ ഗന്ധർവരും സിദ്ധരും ചാരണ അപ്സരോ വർഗവും തുമ്പുരു നാരദാദികളും സപ്തർഷി ശ്രേഷ്ഠരും അഷ്ടഗജങ്ങളും അഷ്ടനാഗങ്ങളും വേറെ കണ്ടു. ശ്രീഗണനായകൻ താനും കുമാരനും ഭൈരവ വീരവടുക്കന്മാരും മേരു കൈലാസങ്ങൾ തൊട്ടഗിരികളും ലോകാലോകങ്ങളും സർവങ്ങളും ഭൂദേശ വിഗ്രഹത്തിങ്കൽ പ്രകാശിച്ചു കണ്ടിതു ഭാഗ്യവാനാം വിജയൻ. ശ്രീ വിഷ്ണുദേവന്റെ സുപ്രധാനങ്ങളാം 10 അവതാരങ്ങളെല്ലാം കണ്ടു. பெரிய பெரிய கோரங்களாயிருக்கிற யுத்தங்களை பார்த்தார் விஜயன். திவ்ய ஆயுதத்தோடு மகிமையை பார்த்தார். ஓரோ யுகங்களில உண்டாய் வர பெரிய பகவானோடு பிரபாவத்தை பார்த்த அந்த விஜயன் பெரிய புண்ணியசாலியாயிருக்கார். 8 விதங்களாயிருக்கிற சித்தி வந்தவா எந்தவித வாகனங்களோடு ஹெல்ப்பும் இல்லாதக்கி நினைச்ச நொடி இடையிலேயே அவ எங்க போனோம்னு நினைக்கிறாளோ அங்க போய் கை நொடிக்கிற அந்த நேரத்திலேயே போய் எத்தர அந்த திவ்யமான யாத்ரா விலாசத்தை பார்த்தார். பெரிய பெரிய மாமுனிகள் எல்லாம்
சித்திகளெல்லாம் கைவந்தவா, அஷ்ட சித்திகள் கைவந்த முனீஸ்ரேஷ்டர்களுக்கு அவளுக்கு நடந்தொன்னும் எங்கும் போக வேண்டாம். அவ நினைச்ச மாத்திரத்திலேயே அவளோட ஞான திருஷ்டியாலேயே எங்க வேணாலும் போயிடுவா. துஷ்டனான அந்த கலியோடு அந்த தாண்டவத்துல உண்டாகிற யுத்தங்கள், யந்திரங்கள், க்ஷேத்திர சமூகங்கள், பட்டண ஜாலங்கள், வைദ്യുത வேகம் இதெல்லாம் தர்சிக்கிறார் விஜயன். அந்த பிரளயத்தோடு ஆரம்ப காலத்துல உலகத்தை முக்கறத்துக்கு கர்ஜிக்கிற சப்த சமூகங்கள், அதே மாதிரி மேகங்கள், இது அத்தனையும் அங்க விஜயன் தர்சிக்கிறார் அப்படிங்கிறதையாக்கும் இங்க பார்க்க முடியறது. ഘോരങ്ങളായുള്ള യുദ്ധങ്ങൾ ദർശിച്ച ദിവ്യായുധത്തിൻ മഹിമ കണ്ടോ, ഓരോ യുഗങ്ങളിലുണ്ടായി വരുന്നതാമായുധ പ്രാഭവം കണ്ടു ഭംഗ്യാ. 8 വിധങ്ങളാം സിദ്ധി കൈക്കൊണ്ടവർ വാഹനജാനങ്ങളൊന്നുമിന്യേ ഇച്ഛിച്ചതായ ദേശങ്ങളിലെത്തുന്ന ദിവ്യമാം യാത്രാവിലാസം കണ്ടു. ദുഷ്ടമായുള്ള കലിയുടെ മധ്യത്തിലുണ്ടാകും യുദ്ധങ്ങൾ, യന്ത്രങ്ങളും ക്ഷേത്ര സമൂഹവും പട്ടണജാലവും വൈദ്യുത വേഗവും സന്ദർശിച്ചു. അപ്രളയത്തിന്റെ ആരംഭകാലത്ത് ലോകത്തെ മുക്കുവാൻ ഗർജിക്കുന്ന സപ്ത സമൂഹങ്ങൾ, സ്പാര വിസ്പാരാദി മേഘങ്ങൾ എന്നിവയും தர்ஷிச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த கிருதயுகம் ஆரம்பிக்கிறதையும் விஜயன் பார்த்தார். ஒரே ஆச்சரியமா இருந்தது அந்த விஜயனுக்கு. பகவானோடு அந்த மஸ்தகமா இருக்கிற சத்தியலோகமும், கழுத்தாய் இருக்கிற சந்திரலோகமும், வட்சஸாய் இருக்கிற கைலாச சைலமும் பார்க்கிறார் விஜயன். லக்ஷ்மி பகவதியான பகவானோடு அந்த மூக்க பார்க்கிறார். பார்வதி தேவியான பகவானோடு அந்த புன்னகையையும் பார்க்கிறார். அதே மாதிரி சரஸ்வதி தேவியான அந்த பகவானோடு ஜிஹ்வையையும் பார்க்கிறார். லோகம் 14 தேவனோடு அந்த வபுசுல, அந்த சரீரத்தில பார்த்தது மட்டுமில்லை, கோரமாயிருந்தது பார்க்கறதுக்கு அந்த பகவானோடு தம்ஷ்டங்கள். அந்த பகவானோடு தம்ஷ்டங்கள்லேருந்து வந்து அலக்கிற, அதானது ரெஃப்ளெக்ட் ஆகிற அந்த மேக துனிகளை கேட்டு விஜயன் அப்படியே பயந்து போறார் அப்படின்னாக்கும் இங்க பார்க்க முடியறது. വീണ്ടും കൃതയുഗാരംഭത്തെയും കണ്ടു വിസ്മയ സ്തബ്ധനായി നിന്നു വിപ്രൻ. ദേവന്റെ മസ്തകമാം സത്യലോകവും കണ്ഠമാകും ചന്ദ്രലോകം താനും. വക്ഷസാം കൈലാസ ശൈലവും കണ്ടിതേ ലക്ഷ്മി ഭഗവതിയായ മൂക്കും. പാർവതി ദേവിയാമന്ദസ്മിതം താനും വാണിയാം ജിഹ്വയും കണ്ടു നന്നായി. ലോകം 14 ദേവദേഹത്തിങ്കൽ കണ്ടു അതുമല്ല ഘോരഘോരം. ദംഷ്ട്രങ്ങളിൽ നിന്നു വന്നലച്ചിടുന്ന മേഘധ്വനികളെ കേട്ടു ഞെട്ടി. കൊടൂരനാன ഹിരണ്യകശിപുവെ பிடிச்சு இழுத்து தன்னோட மடியில போட்டு கொடல் மாலைய வலிச்சு கீறி சோர குடிக்கிற அந்த நரசிம்ஹமூர்த்திய பார்த்து நடுங்கி வரைக்கிறார் விஜயன். ராவணனை கொன்னுட்டு ஸ்ரீராமன் வில்லுமாயிட்டு அந்த கோர யுத்த களத்துல நிக்கிறதையும் பார்க்கிறார். முப்புரர்களை தகிப்பிக்கிறதுக்கு ஸ்ரீசங்கரன் நெற்றிக்கண்ணை துறக்கிறத, அந்த நெற்றிக்கண்ணிலேந்து வர அந்த தீ ஜுவாலையால பயந்து நடுங்கி நிற்கிறார் விஜயன். தலக்கணம் ஜாஸ்தியான மதுகைடவன்மார பார்க்கிறார்.
அந்த பிரம்மாவு அங்க நிக்கிறதையும் பார்க்கிறார். அது மட்டும் இல்லை, மகாதேவி துர்கா மகிஷனை மர்திச்சு கொள்ளறதையும் பார்க்கிறார். எல்லாம் ஆச்சரியம்தான். அது மட்டும் இல்லை, ஸ்ரீ பாலபூதேசனான மணிகண்டன் ரொம்ப ஈஸியாயிட்டு சொர்க்கத்துல நின்னுண்டு கீழே தூக்கி வீசின மகிழ்ச்சியோடு பீகர கோரமான தேகத்துல சாடி குதிச்சு தாண்டவமாடுறத பார்த்துட்டு இருக்கார் விஜயன். இதெல்லாம் பார்த்து பயந்து நடுங்கி கீழே மயக்கம் போட்டு விழப்போயிட்டார் அந்த விஜயன். பயந்து நடுங்கி ரிக்வெஸ்ட் பண்றார், இதுவரைக்கும் பார்த்த இந்த விஸ்வரூப தர்சனம் நிப்பாட்டுங்கோ பகவானே, எனக்கு இனியும் இதை பார்க்கறதுக்கான திராணி இல்லை உடம்புல. அதனால வேகம் ரொம்ப சீக்கிரமாக இந்த பயமுறுத்துற ரூபத்தெல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டு அழகான பாலசாஸ்தாவாயிட்டு என் முன்னால பிரத்யட்சப்படணுமே அப்படின்னு கேட்டுக்கிறார். ഉഗ്രനായുള്ള ഹിരണ്യകശുപുവെ കീറിച്ചെഞ്ചോര കുടിച്ചലറെ തുള്ളിച്ചാഞ്ചാടും നരസിംഹദേവനെ ഉള്ളു ചലിച്ചൊന്നു കണ്ടു വിപ്രൻ. രാവണനെ കൊന്നു രാഘവൻ വില്ലുമായി ഘോര യുദ്ധക്കളം തന്നിൽ നിൽപ്പോ. മുപ്പൂരന്മാരെ ദഹിപ്പിക്കാൻ ശങ്കരൻ നെറ്റിക്കണ്ണൽപ്പം തുറന്നിടുമ്പോൾ കാലാനല ജ്വാലാമാല വിജൃംഭണമമ്പമ്പോ കണ്ടു വിചിത്രമത്രേ. ഹുങ്കന്മാരായ മധുകൈടവന്മാരും ബ്രഹ്മാവു തന്നെ പുച്ഛിച്ചിടുന്നു. പോരാ മഹാദേവി ദുർഗാ മഹേശനെ മർദ്ദിച്ചു കൊല്ലുന്നത് അത്യത്ഭുതം എന്നതുമല്ലഹോ ശ്രീബാലഭൂദേശനായ മണികണ്ഠൻ നിഷ്പ്രയാസം. സ്വർഗത്തിൽ നിന്നെറിഞ്ഞിട്ട മഹിഷിതൻ ഭീകര ഘോരമാം ദേഹത്തിങ്കൽ ചാടിക്കുതിച്ചു പതിച്ചതി ദോഷത്തിൽ താണ്ഡവമാടുന്നു വീണ്ടും വീണ്ടും. ഇക്കാഴ്ചയും കൂടി കണ്ടു ഭയം പൂണ്ട് പാരം കുഴഞ്ഞ വിജയസാധു കണ്ണീർ പൊഴിച്ചു കേണോതി മഹേശ്വര. കണ്ടതു ധാരാളമായി ദേവാ. ഭീകരമേധുരഭാവം ചിലതു കണ്ടത്യന്ത ഭീതനായി തീർന്നോരെന്നിൽ. വർഷിക്ക വേണം കൃപാമേഘമേ വേഗം ഈ രൂപമാറ്റി അരുളേണമേ.